அநாகரிக செயல் காரணமாக காவலர் தற்போது ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் விவேக்குமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விவேக்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. அதிக மது போதையில பழமை வாய்ந்த திருக்கோயிலின் முன்பு அநாகரிக செயலில் ஈடுபட்ட தலைமை காவலரின் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியானதை அடுத்து இது தொடர்பாக குமுகத்தில் செய்தி வெளியிடப்பட்டது. தற்போது அந்த தலைமை காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதியில தலைமை காவலராக பணிபுரிந்து வரும் பாக்யராஜ் இவர் ரோந்து பணியில இருந்தப்போ அதிக மது போதையில 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தின் முன்பு அநாகரிக செயலில் ஈடுபட்டார். மேலும் தனது இருசக்கர வாகனத்தை நடு ரோட்டில் நிறுத்திவிட்டு ரோந்து பணியில் ஈடுபடாமல் உறங்கும் போட்டோ சமூக வலைதளத்துல வெளியாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. மேலும் இந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மற்றும் அந்த கோயிலின் பக்தர்கள் காரணமா அவங்களிடமும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இது தொடர்பான செய்தி வெளியானதை அடுத்து தற்பொழுது அந்த தலைமை காவலர் பாக்யராஜ் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்றால் ஏற்கனவே இதன் காரணமா பல்வேறு அந்த சமூக வலைதளங்கள் இதுபோல காட்சிகள் மற்றும் புகைப்படங்கள் தொடர்ந்து வெளியானதை அடுத்து தற்பொழுது அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.